வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தட்சிண பாரத ஹிந்து பிரஜா சபையினுடைய பிராத்மிக் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தர்ஜி ஓர் ஹாத்தி அப்படிங்கிற இதை நாம் பார்க்க போகிறோம். தர்ஜி ஓர் ஹாத்தி, தையற்காரனும் யானையும், யானையும் அல்லது தையற்காரனும் எப்படி சொன்னாலும் சரிதான். கிசி ஷஹர் மே தர்ஜி கி ஏக் துகான் தி, ஒரு நகரத்தில் ஒரு தையற்காரனுடைய கடை இருந்தது. துகான்னா கடை, தர்ஜி அப்படின்னா தையற்காரன், ஷஹர்னா சிட்டி, ஒரு நகரம். वह दुकान ठीक सड़क पर सड़क के पास थी. அந்த துக்கான், வா துக்கான்னா அந்தன்னு அர்த்தம். வாக்கு வஹ்ங்கிறது வஹ். ஆனால் ஹா வந்து சைலண்ட்டு. ஹிந்தியில் வஹ் அப்படிங்கிறதுக்கு 4 அர்த்தங்கள் இருக்குது. அவன், அவள், அது, அந்த. இந்த இடத்துல அந்த தான் எடுத்துக்கணும், அது வஹ்ன்னு சொல்லக்கூடாது. வா பேச்சு வழக்கில் ஓ அப்படிங்கிறாங்க. वह எழுத்து வர வஹ்னு, வஹ் துகான் டீக் சடக்கே பாஸ்தி, அந்த கடை வந்தது சடக், அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. एक राजा की हाथी रोज नदी में नहाने के लिए उसी सड़क से होकर जाया करता था. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ராஜாவுடைய யானை, ரோஸ்னா டெய்லி, ஹர் ரோஸ்னா டெய்லின்னு அர்த்தம். நதியில் நஹானே கேலியனா குளிக்கிறதுக்கு அந்த ரோட்டு வழியா போயிட்டும் வந்துட்டும் இருந்தது. ஜப் ஹாத்தி उधर से निकलना, जब हाथी उधर से निकलना तब दर्जी की दुकान के सामने आकर रुक जाता और दर्जी उसे 2-4 केले खाने को दे देता. எப்பெல்லாம் அந்த யானை உதர்சி நிகழ்த்தா, எப்பெல்லாம் அந்த யானை புறப்படும் போது, எப்பெல்லாம் யானை வந்து அந்த தையற்காரனோட கடைக்கு வரும்போது, அப்பெல்லாம் தப்புன்னா அப்பெல்லாம் தர்ஜி, அந்த தையல்காரன் அந்த யானைக்கு சாப்பிட்றதுக்கு 2-3 வாழைப்பழங்களை கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. 3-4 வாழைப்பழங்களை கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. கேலே காக்கர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாத்தி நஹானே சலாகையா, அந்த யானை வந்து குளிக்க போயிடும். इस तरह दर्जी और हाथी में अच्छी जान पहचान हो गई थी. இப்படி வந்துட்டு அந்த யானைக்கும் அந்த அதனுடைய பாகனுக்கும் பாகனுங்கிற மாதிரி தையற்காரனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. एक दिन रोज की तरह, ஒரு நாள் டெய்லி, रोजना डेली की तरह हाथी दर्जी की दुकान के सामने रुक गया. ஹாத்தி, அந்த யானை வந்து என்ன பண்ணுச்சு, தர்ஜிக்கு துக்கான்கே சாம்னே, ஓகே பக்கத்தில் வந்து, ஓகே யானை என்ன நினச்சது, தையற்காரன் ஏதோ கொடுப்பான், நம்ம ஏதோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது. அப்போ அப்படின்னு ருக் கயா, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. தர்ஜி கே பாஸ் உஸ் தின் கேலா நஹி தா. அப்போ தர்ஜிக்கு பக்கத்தில் தர்ஜி தையற்காரன்றப்ப அந்த யானைக்கு கொடுக்கறதுக்கு வாழைப்பழம் எதுவும் கிடையாது. கேலா அப்படின்னா வாழைப்பழம். ஜப் ஹாத்தி நே அப்னி சூட் படாயி तो दर्जी ने खेल में एक सुई उसकी सून में छुपा दी. என்ன பண்ணிட்டான், ஹாத்தி में अपनी सूट बढ़ाई, அவன் சூட்னா அந்த ஊசி எடுத்துட்டு, तो दर्जी ने खेल में एक सुई उसकी सूट में छुपा दी, அதனுடைய தும்பிக்கையில குத்திட்டான். या बात हाथी का बहुत बुरी लगी. இது வந்துட்டு ரொம்ப ஹாத்தியை ரொம்ப என்ன சொல்ல புரா, ஹாத்தியை ரொம்ப கோபமடைய வச்சிருச்சு. உஸ் சமயத்தோ, அந்த சமயத்தில் உஸ்னே குச் நஹி கியா, அது ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணிச்சு அப்படின்னா, சுப்சாப் நதிக்கு ஓர் சலா கயா, எதுவும் பேசாமல் நதியில் குளிக்க போயிடுச்சு. नहाने के बाद, कुलिचதுக்கு அப்புறம், हाथी ने अपनी सूट में बहुत सा गंदला पानी भर लिया और वापस
ஆயா நதி நதி குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு, அந்த நதியில இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணியை வந்து தும்பிக்கையில எடுத்துட்டு வந்து राह में जब वह दर्जी की दुकान के पास पहुंचा तब उसने अपनी सून का गंदला पानी, सूनना தும்பிக்கை, அந்த गंदला पानी दर्जी की दुकान पर डाल दिया. என்ன பண்ணுச்சு, राह में जब वह दर्जी को அந்த 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 தர்ஜிக்கு துகான் தையற்கரக்கானுடைய கடைகளில் பாஸ் போஞ்சா போய் तब அப்போ उसने अपनी सून का गंदला पानी, அந்த துந்திக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கந்தலா பானி இருக்கு இல்லையா, தர்ஜி கி துகான் பர் டால் தியா, தர்ஜியோட கடையில இது பண்ணிச்சு. அப்படியே டால் தியா அப்படியே தர்ஜியோட கடையில அப்படியே வீசிட்டு வந்துருச்சு அந்த தண்ணி எல்லாம். துகான் கே தமாம் நயே கப்படே खराब हो गए, அந்த புது துணி எல்லாம் வந்து கெட்டு போச்சு, இந்த தண்ணி இதனால புது துணியெல்லாம் கெட்டு போச்சு. இந்த இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் நாம, ஹாசி மசாக் की भी सीमा होनी चाहिए. அந்த அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மசாக் இந்த மாதிரி பிராங்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நாம அதுக்கான இதை அனுபவிக்கணும். இதுதான் இதனுடைய கதை. இந்த கதை ஃப்ரெண்ட்ஸ் இதை பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.